அண்மை செய்தி. கேரளாவின் திருச்சூர் போலீசார் நாமக்கல் வெப்படை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வருகை புரிந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? நாமக்கல் குமாரபாளையம் அருகே இன்று நாமக்கல் கேரளாவில கொள்ளையடித்து விட்டு தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற ஒரு கொள்ளை கும்பலை என்கவுண்டர் நடத்தி அந்த கொள்ளை கும்பலை கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சூரில் 3 இடங்களில 3 ஏடிஎம் மையங்களை, குறிப்பாக எஸ்பிஐ ஏடிஎம் மையங்கள்ல அவர்கள் கொள்ளையடித்து விட்டு தமிழகம் வழியாக கண்டெய்னரில் தப்பிச் செல்வது குறித்து ஏற்கனவே கேரள போலீசார் தமிழக போலீசாரிடம் எச்சரித்ததாகவும், அதன்படி மேற்கு மண்டலத்தில் தமிழக காவல்துறையுடைய மேற்கு மண்டலத்தில் தொடர்பாக உஷார்படுத்தப்பட்டு தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போதுதான் இந்த கும்பல் நாமக்கல் மாவட்ட போலீசாரிடம் சிக்கியது தெரிய வந்தது. இந்த நிலையில இந்த கொள்ளை கும்பல் பிடிபட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த 7 பேர் கொண்ட அந்த கொள்ளை கும்பல்ல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார். மீதி 5 பேர் இந்த காவல் நிலையத்தில் வைத்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை வளையத்தில் இருந்தார்கள். அவர்களிடம் அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை குறித்து சேலம் சரக டிஐஜி உமா அவர்கள் விளக்கமாக செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்தார். இந்த நிலையில இந்த தகவல் அறிந்து திருச்சூர் மாவட்ட போலீசார் தனிப்படை போலீசார் ஒரு தனிப்படை ஒன்று தற்பொழுது நாமக்கல் வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தான், அதாவது திருச்சூர்ல அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் 1 மணி நேரத்திற்குள்ள 3 எஸ்பிஐ ஏடிஎம் மையங்கள்ல 30 லட்சம், 25 லட்சம், பிறகு 10 லட்சம் என 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து விட்டு கேஷ் பில்டிங் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்தவர்கள் கொள்ளையடித்து விட்டு வந்ததும், அங்கிருந்து வெள்ளை நிற கிரிட்டா வாகனத்தில் அவர்கள் தப்பி வந்ததும், பிறகு சிறிது தூரத்திலேயே, அதாவது திருச்சூர் நகரை கடந்தவுடன் அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஒதுக்குப்புறமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னர் லாரியில இந்த காரையும் மறைத்து வைத்துக் கொண்டு இந்த கொள்ளை கும்பல் அங்கிருந்து 7 பேர் கொண்ட கும்பல் தப்பியது தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் இருந்தும் தற்பொழுது கேரள போலீசார் அங்கு வந்திருக்கிறார்கள். கேரள போலீசார் இந்த கொள்ளையர்களிடம் அந்த கைது செய்யப்பட்ட அந்த கொள்ளையர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் இந்த கொள்ளை கும்பல் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும், ஹரியானாவில் இருந்து, அதாவது டெல்லியில் இருந்து இந்த கும்பல் 2 குழுக்களாக இவர்களை வந்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. வழக்கமாக இந்த சரக்குகளை பயன்படுத்தக்கூடிய இந்த கண்டெய்னரில் ஒரு கும்பல் வந்திருக்கிறது. அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே சரக்குகளை இறக்கிவிட்டு அந்த கண்டெய்னரை எரித்துக்கொண்டு திருச்சூருக்கு ஒரு கும்பல் வந்திருக்கிறார். மற்றொரு கும்பல் கிரிட்டா வாகனத்தில் அங்கிருந்தபடியே சாலை மார்க்கமாக அவர்கள் கிரிட்டா வாகனத்தில் திருச்சூர் வந்தடைந்திருக்கிறார்கள். திருச்சூரில் 2 கும்பலும் ஒன்று சேர்ந்து அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களை கண்காணித்திருக்கிறார்கள். எப்படி கண்காணித்திருக்கிறார்கள்? கூகுள் மேப் மூலமாக எந்தெந்த பகுதியில் எஸ்பிஐ ஏடிஎம்கள் இருக்கிறது, ஏன் எஸ்பிஐ ஏடிஎம்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆகிய பண பரிவர்த்தனைகள், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏடிஎம் மையம் என்று தெரிய வந்திருக்கிறது. அதன்படி இந்த ஏடிஎம் மையங்களை அவர்கள் கூகுள் மேப் மூலமாக தேர்ந்தெடுத்து பாதுகாப்பு குறைபாடுடைய இந்த ஏடிஎம் மையங்களை கண்காணித்து அதில் இந்த கொள்ளை சம்பவங்களை குறிப்பிட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாக அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களும் கொள்ளையை நிகழ்த்திவிட்டு அவர்கள் கிரிட்டா வாகனத்திலிருந்து தப்பிச் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் தான் ஏற்கனவே கேரள மாநில போலீசார் கைப்பற்றி உடனடியாக அந்த கிரிட்டா அந்த பதிவெண் கொண்ட அந்த விவரங்களை எல்லாமே தமிழக போலீசாருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் சாலை மார்க்கமாக தப்பிச் செல்வதென்றால் தமிழகம் வழியாக தான் அவர்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் கருதி தமிழக காவல்துறையை அணுகியவுடன் தமிழக காவல்துறை மேற்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவை, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட இந்த மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்டு குறிப்பாக அந்த தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, கொச்சியிலிருந்து சேலம், சென்னை வரக்கூடிய அந்த சாலையில தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இன்று காலை 8 மணியிலிருந்து 8:30 மணி அளவில் இந்த தேசிய நெடுஞ்சாலை பள்ளிப்பாளையம் அருகே இவர்களை மடக்கி பிடித்ததாகவும், அதாவது சந்தேகத்திற்கிடமாக அந்த கண்டெய்னரை மடக்கி பிடித்த பொழுது விசாரித்ததில் திருச்சூர் பகுதியிலிருந்து இந்த வாகனம் வருவது தெரிந்தது. ஏற்கனவே போலீசார் இந்த கிரிட்டா வாகனம் ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார்கள். இந்த நபர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நபர்கள் சந்தேகம் ஏற்பட்டதுனால இவர்களை வெப்படை காவல் நிலையத்திற்கு அந்த கண்டெய்னர் லாரியை இயக்கி கொண்டு செல்லும்படி கூறிவிட்டு பின்னாலேயே காவல்துறையினர் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த நபர்கள் அந்த கண்டெய்னருக்குள்ளே சத்தம் கேட்டு காவல்துறையினர் உஷாரடைந்திருக்கிறார்கள். கண்டெய்னருக்குள் இருந்த நபர்கள் சத்தம் எழுப்பி வாகனத்தை அங்கிருந்து இயக்கும்படி, அதாவது வேகமாக தப்பிச் செல்லும்படி அவர்கள் கூறியவுடன் உள்ளே, அதாவது இந்த கண்டெய்னரினுடைய கேபினுக்குள் இருந்த ஒரு 3 பேர் இருந்திருக்கிறார்கள்.